எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் கலந்துட்டுருக்கேன். பார்வையாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. மீடியா வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் முறையாக மீடியா அதிகமாக இருக்குது, பார்வையாளர்கள் குறையாக இருக்காங்க. இந்த இவ்வளவு மீடியாக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக அது செல்வகுமாருக்கு உண்ட அந்த ஒரு நற்பண்புகள், அவரும் ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்திருக்கிறாருன்றதுனால அந்த ஒரு நட்புணர்வுனுடைய காரணமாக தான் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. செல்வகுமார் வந்து எனக்கு முதல்ல ஒரு பத்திரிகையாளராகத்தான் தெரியும். அவர் என் படத்தில் ஒர்க் பண்ணல. வந்து செல்வகுமார் ஐ திங்க் நீங்கள் ஜெமினி சினிமாவில் முதல்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அவர் தவறாக சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன், பேசும் படம்னு சொல்லி. ஜெமினி சினிமாவில் செல்வகுமார் இருக்கும்போது என்னை பேட்டி காண வந்தார். அதுலேருந்து எனக்கும் அவருக்கும் நட்பு. நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் வந்து என்கிட்ட தயங்கி சார் இன்றைக்கி நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் வந்து ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னார், சார் அவர் உங்களையும் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவர்? உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னால் பிடி செல்வகுமார்னால. ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சாரி எனக்கு நைட் ஷூட் இருக்குது, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் வந்து பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் வந்து தயாரிப்பாளராக வந்து மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்றைக்கி வந்து விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது வந்து பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஒரு படம் இயக்கியிருக்கிறார் 9 குருன்னு சொல்லி ஒரு படத்தை, அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் வந்து நான் நினச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறதே இல்லை. இவருக்கு சரி அது அது ஒரு பெரிய இதாக இல்லை எனக்கு தோணலை. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது அந்த கலப்பை இயக்கம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகளில் அவர் அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு மனிதராக அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நான் அதை வந்து பாராட்டுவேன். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிம்பாங்க. அதாவது 16 வகையான செல்வங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். அன்பு, புகழ், செல்வம், அந்த மாதிரி ஒரு 16 வகையான செல்வங்கள் சேர்ந்தது தான் அது. அது அவருடைய பேர்லேயே இருக்குது, செல்வகுமார்ன்ற பேர்லேயே இருக்குது. அதனால் நான் தனியாக வந்து 16 பெற்று பெருவாழ்வாள்னு சொல்ல வேண்டாம். அவருடைய இந்த நற்செயல்கள் வந்து தொடர்ந்து செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நேரமின்மை காரணமாக நான் புறப்படுறேன். நன்றி, வணக்கம். இது வந்து பாராட்டு விழான்னு சொல்கிறத விட நன்றி தெரிவிக்கும் விழாவாக நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இந்த பிஆர்ஓங்கன்றது சாதாரணவங்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கூட பெரிய அளவில் ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு இங்கே ஒருத்தர் இருக்கார், சித்ராமணியன் இருக்கார். நான் ஒரு பாடல் போட்டேன், கண்ணின் மணி கண்ணின் மணி கதை கேளம்மான்னு ஒரு பாடல் சித்தி சீரியலுக்கு போட்டேன். அதுக்கு அவர் ரைட்டப் என்ன கொடுத்தாருன்னா, என்னை ஃபோட்டோலாம் எடுத்து என்ன என் மிஸ்ஸஸ் என் குழந்தைங்கள்லாம் வச்சு என் ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு, சினிமாவில் கூட இப்படிப்பட்ட பாடல் வரவில்லை என்று இவர் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நான் சாதாரண ஒரு டிவி சீரியலுக்காக பண்ண இசையை உலகம் அறிய அளவுக்கு அந்த குமுதத்தில் எனக்கு வந்து போட்டு கொடுத்தார் அண்ணன். அது வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அது இந்த விழா வந்து நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பிடி செல்வகுமாருக்கும் ஒரு நன்றி நான் தெரிவிக்கணும். மிடில் கிளாஸ் மாதம் எனக்கு முதல் படம், 2வது விக்ரம் நடித்த கிங்கு, 3வது அது 2 படம் சரியாக போல், 3வது திருடா தேடி செம்ம ஹிட் ஆகிடுச்சு. எங்கள் மலேசியாவில் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 2 ஷோ ஆஸ்ட்ரோ வானவில்லை நடந்துகிட்ருக்கோம். பயங்கர பிஸியாக இருந்துகிட்ருக்கேன். அப்போது வந்து எனக்கு வந்து ஒரு படம் வாய்ப்பு வருது. பேரரசு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு வந்து தினாவை போடலாமான்னு ஆர்பி சௌத்ரி சார் சொல்கிறார். ஆனால் அங்கே ஆசோலேஷன் இருக்குது. இவர் இப்போ தான் எட்டு கொடுத்தாரு.
இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை வேற ஒருத்தவங்க பிஸி மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இல்லை பிஸ்னஸ் ஆகிற மியூசிக் டைரக்டர் கொடுத்துடலாமா, இவருக்கு அவ்வளோ வியாபாரம் இருக்குமா, இவரை போட்டால் விஜய் சார் நடிக்கிறாரு, சௌத்ரி சார் படம் சூப்பர் குட் ஃபிலிம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, இதில் இவரை போட்டால் வேல்யூ பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குது. நான் வெளில கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது, இது வேணுமா வேணாமான்னு போது அப்போது செல்வகுமார் தான் என்னை வந்து கண்டிப்பாக இது தினா தான் போடுங்க, அவரை ஹிட் பண்ணுறது என் பொறுப்புன்ட்டார் அவர். அதே மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன், நீ எந்த ஊர் நான் எந்த ஊர் முகவரி தேவையில்லைன்னு ஒரு பாடல் பண்ணேன். எனக்கு த்ரோட்டு கொஞ்சம் சரியில்லை, நல்லா அந்த பாடல் பண்ணேன். இந்த பாடல் கேட்குறது விஜய் கூப்பிட்டு வரணும். யார் கூட்டுறது? இவர் தான் கூட்டுறணும். ஷூட்டிங் நடிக்கிறார். நான் செல்வகுமார் சார் கொஞ்சம் கூப்பிட்டு இந்த பாட்டு ஓகேவா இல்லையான்னு கேளுங்க, ஸோ கூப்பிட்டுவாங்க சார், என் ஸ்டுடியோ கூப்பிட்டான்னு இவருக்கு 10 வாட்டி ஃபோன் பண்ணுறேன். இந்த மனுஷன் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு வளர்ந்து வர இசையமைப்பாளர், ஆனால் அந்த 10 ஃபோனை அட்டன் பண்ணாருங்க. அதுதாங்க அவருடைய சிறப்பு, மாண்பு. ஒருத்தங்க காத்துட்ருக்காங்களே, ஒருத்தங்க ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்காங்க, ஒரு பெரிய படம், அந்த பாடல் வந்து போய் சேரணும், பார்க்கலாம் இருங்க சார் நானே சொல்கிறேன்னு அசிஸ்டேட்டே பண்ணாமல் எந்த விதமான சார் வரும் சார் வெயிட் பண்ணுங்க சார் நீங்கள் சூப்பர் சார் என்ன ஏற்றி 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 விட்டு நான் வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி விஜய் சார் வரார், வந்துட்டு பாட்டு கேட்குறார். பாட்டு கேட்டோடனே அவர் விஜய் சார் பற்றி தெரியுமே கொஞ்சம் சைலன்ஸ் விட்டார். எனக்கு டவுட்டு, இந்த பாட்டு பிடிக்கலையா? நான் செல்வாவை பார்க்குறேன், செல்வா அப்படி சொல்கிறார். பேரர் சார் இருக்கார், அவருக்கு டென்ஷன். அப்போது விஜய் சொன்னது ஒரு வரி, உன்னை யாரோ பெத்து இருக்க என்னை யாரோ பெத்து இருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா. இப்படிப்பட்ட வரி வேறு எந்த பாட்டிலையும் அமையாது சார், இதில் ஒரு வரி மாற்றாமல் எழுதுனார் சார். இன்றைக்கி அவர் கட்சிக்கு கூட அந்த பாடலை போடுற மாதிரி 22 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பாடல் இன்றைக்கி அது உபயோகமாகுதுன்னா அது செல்வகுமாருடைய மிகப்பெரிய பெருந்தன்மை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி அவருக்கு குவாலிட்டி தான் சொல்கிறாரு. இன்னும் 2 குவாலிட்டி தான், நான் பேச மாட்டேன். இவர் ஒரு பெரிய படம் எடுத்தார், புலின்னு ஒரு படம், அட்டர் பிளாஃபு சரியாக ஓடல. நாங்கள்லாம் கேட்குறோம், என்ன செல்வா இப்படி இப்படி ஒரு பில்டப் கொடுத்தீங்க, என்ன அது தேங்க்யூ பில்டப் கொடுத்தீங்களா, என்ன இது சரியா போலே. அப்போது எப்பேற்பட்ட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 நாளைக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க சார். இதுதான் சார் மென்டாலிட்டி. வீட்டில் பொண்டாட்டி திட்டினா கூட திரும்பி ஃபோன் அடிப்பா, அதுக்கு என்ன பண்ணோம், ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருது. ஆனால் அவளை காக்க வைக்கணும்ல, அவளை ஒரு டெம்ப்ட் கொடுக்கணும்ல, இது எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது. சரி தோல்வி அடைஞ்சிட்டார்ல, ஃபோனை கட் பண்ணார், பார்த்தா ஃபோனை கட் பண்ணலங்க. இந்த மனுஷன் ஒவ்வொரு ஃபோனுக்கும் அட்டன் பண்ணிட்டு இருக்காருங்க. தோல்வி அடைந்த மனிதன் எதற்கும் பயப்படாமல் நான் இன்னும் வெற்றியடைவே நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்த ஒரு மனுஷன் செல்வகுமார். அதுதான் அவருடைய மாண்பு. சரி இது விடுங்க, இது ஓகே, இது இவர் வருவார் அப்படி ஏறுவார் இறங்குவார், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இது எனக்கு அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு மரியாதை இருக்கும். சிவந்தி ஆதித்தனார் கல்விக்கூடம், அது வந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன். அந்த இன்ஸ்டியூஷன் வந்து 60-75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட, அதனுடைய பிரான்ச்சஸ் எத்தனையோ இருக்குது. யாராவது நம்புவீங்களா? ஒரு 5 வருஷம் முன்னாடி அது முடங்கின மாதிரி இருந்துச்சு, டெட்லைனில் இருந்துச்சு சார். நிர்வாகம் சரியில்லையோ, சீர்கேடோ, இல்லை நிர்வாகத்தில் தலைவர்கள் மாற்றியதால் பிரச்சனையோ, இல்லை பண பிரச்சனை, என்னன்னு தெரியல. அந்த சிவந்தி ஆதித்யா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் குரூப்ஸ் டோட்டலாகவே ஸ்தம்பித்து இருந்தது. அப்போ ஒரு தேர்தலில் இவர் போய் நான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், திரும்பியும் சிவந்த ஆதித்யநாத் இன்ஸ்டிடியூஷனை பெரிய அளவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இந்த வருடம் 2025 விண்ணப்பம், அதாவது ஸ்டூடெண்ட் விண்ணப்பம் திருநெல்வேலி ஹையஸ்டாக வந்திருக்குன்னா பாருங்கள் அவருடைய ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணார்.
எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூப்பிட்டு போயிட்டார், என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டார். நீ பாடு, நீ என்ன உனக்கு என்ன ஹிட் பாட்டு, மன்மதராசா நீ பாடு, என்ன நமிதா என்ன ஹிட் பாட்டு நீங்கள் ஆடுங்க, விஷால் என்ன நீங்கள் ஆடுங்க. இந்த மாதிரி மக்களை, திருநெல்வேலி மக்களையே கவர்ந்து நான் ஒரு 2000 இவர் என்ன செல்வா வேறு இங்கே வர கொஞ்சம் கொஞ்சம் பேக்கு இங்கே வர படம் பண்ணாமல் வர போயிட்டாரா 10 வருஷமா 5 வருஷமா. சரி இவர் வந்து வேறு எதுவும் மாற்றினார். போய் பார்த்தா படத்தை விட இன்னும் மரியாதையுள்ள ஒரு மக்கள் சந்திப்பு சார். 25,000 பேர் என்னை வந்து ஏர்போர்ட்டில் அந்த கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு போகிறார் சார். என்ன இசையமைப்பாளர் தினா வந்து உங்களை மகிழ்விக்க வரார் சொல்லி என்ன அந்த 25,000 பேரோட அந்த க்ரௌடில் என்னை கூப்பிட்டு போகிறார் செல்வகுமார். அப்போ தான் தெரிஞ்சது பெருங்காயத்தோட மனம் என்றைக்கும் அழியவே அழியாது. இவருடைய எவ்வளோ காயம் பட்டாலும் இவர் வந்து ஒரு பெரிய பெருங்காயம் தான். இவர் பெருங்காயம் பட்டாலும் இவருடைய வாசனையும் இவருடைய புகழும் இவருடைய அன்பும் என்றைக்கும் இருக்கும், மக்கள்கிட்ட இருக்கும். அதுதான் நான் தெரிஞ்சிட்டேன். ஸோ அந்த ஃபினால் ஒன்று சொல்கிறேன், இவருக்கு டாக்டரேட் பட்டம் கிடைத்தது இவருக்கு பெருமை இல்லை, டாக்டரேட்டுக்கு பெருமை என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நிறைய என் விஷயம் தான் ஷேர் பண்ணேன், அவர் விஷயத்த நிறைய பேர் அவரே சொல்லார் போல இருக்குது. எனக்கும் கொஞ்சம் வேறு வேலை இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்ராவண்ணனை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஆர்டிக்கல் இன்னும் என்னால் மறக்க முடியாது. நீங்கள் கூட பாருங்கள், குமுதம் ஆர்டிக்கல் இருக்கும், என்னுடைய ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருப்பார். அவருக்கு வாழ்த்துக்கள். எல்லா பிஆரும் என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தீங்க, தினான்ற ஒரு மியூசிக் டேரக்டரை இந்த அளவுக்கு வேர்ல்டு வைடாக கொண்டு வந்து இன்னை வரைக்கும் நான் ராஜா மாதிரி, இந்த மன்மத ராஜா மாதிரி நான் இருந்துகிட்ருக்கேன்னா அது உங்களால் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? செல்வகுமார் சார், நானும் வந்து ஜெமினி சினிமா இல்லையா, எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வந்து பேட்டி எடுக்க வந்தார். அதன் பிறகு தொடர்ந்து நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் படம் பந்தா பரமசிவம் நான் தான் ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணேன். விஜய் சாருக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கும்போது அங்கே அப்போவுமே அங்கே அவர் இருப்பார். எல்லா நிகழ்ச்சியிலையும் விஜய் சார் வீட்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் செல்வகுமார் சார் அது நிகழ்ச்சி இருக்காது, அந்த நிகழ்ச்சியில் நானும் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு கூடவே எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஊர் இருந்தாலும் அதுவும் கூடவே நாங்கள் பயணித்தோம். அவர் உழைப்பை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எந்த நேரத்தில் உறங்க மாட்டார் அவர். அதாவது விதைச்சவன் உறங்கிடுவான், விதை உறங்காதில்ல. அந்த மாதிரி செல்வகுமார் சார் எப்போவுமே எந்த இடத்துல உறங்குனதில்லை. ஏன்னா இன்றைக்கி இப்போ இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், அங்கே வந்து எல்லா ஸ்கூல்லையும் வந்து ஸ்கூலு காலேஜில் கலையரங்க மாதிரி ஒரு பெரிய பெரிய தாமரத்துக்கு இவர் கட்டி கொடுத்துக்கிட்டு இறங்கும்போது உண்மையிலே உங்களுக்கு ராயல் சல்யூட் சார். இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு பத்தாது, உங்களுக்கு வந்து இன்னும் பெரிய விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்துக்கே கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரில. நான் அப்போ தான் கேட்டேன், என்ன தொழில் செய்கிறார் இவர் அப்படின்னு யோசனை பண்ணேன். இல்லை உண்மையாகவே அவர்கிட்ட கூட கேட்டேன். ஏன்னா அப்போது சினிமாவில் சம்பாதிச்செல்லாம் விட்டார், ஒரே படத்தில் எல்லாத்தையும் விட்டார். அதுக்கப்புறமா அவர் துணிஞ்சு நின்னார், எதுக்கும் கவலைப்படுறதில்ல. எப்பவும் வந்து அவர் சந்தோஷமாக இருப்பார், எல்லாரையும் அவர் கூட இருக்கவங்களை சந்தோஷமாக வச்சுக்கார். தீனா சார் சொன்ன மாதிரி தான், எதுக்குமே அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ வெங்கடேஷ் சார் என்னை பற்றி சொன்னார்ல, அதுவும் அவரையும் சொல்லலாம். ஏன்னா அவரும் அந்த மாதிரி எதுக்கும் கவலைப்படாத செல்வகுமார், செல்வத்துக்கு குமார் அவர். அதனால் செல்வம் நிறையா இருக்கிறனால அவர் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. செல்வம் நிறையா இல்லை, உண்மைதான். ஆமாம், செல்வம் இருக்கிறனால உதவி பண்ணுறாரு. செல்வம் இருக்கிறவங்களாம் உதவி பண்ணுறாங்களா? கிடையாது. அதுக்கு மனசு வேணும். அந்த நல்ல மனசு அவர்கிட்ட இருக்குது. இறைவன் எல்லாரையும் படைக்கும் போதே நல்ல மனசோடு தான் படைப்பாங்க. ஆனால் அது வர்றவங்க வளர்க்குறதுல எதிலோ கெட்டவங்களாகிடுவாங்க. அந்த கெட்டதெல்லாம் உதறி தள்ளி எல்லாருக்கும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனம் கொண்ட இந்த செல்வகுமாரை வாழ்த்துறதுல நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். இவர் வந்து இன்னும் 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 உயரமாக போகணும். ஏன்னா அவர் ஒரு படம் ஃபெயிலியருங்கள அவர் எத்தனை கோடி லாஸுங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் சினிமாவில் கிட்டத்தட்ட 52 வருஷமாக இருக்கேன். எனக்கு தெரியும் என்ன கஷ்டங்கிறது தெரியும். அந்த கஷ்டத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அதுக்கு உண்மையிலே சந்தோஷம் சார். அது தொண்டு செய்கிறாரு. கரெக்டு. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ காதலில் தோல்லிட்டால் தாலி வளர்ப்பாங்க. தாலி வளர்த்துட்டு ஒரு ஊராக சுற்றி வளர்ப்பான், வளரவே முடியாது. ஆனால் இவர் அப்படி இல்லை. போடா திருப்பி நம்ம வளரணும்னு வளர்ந்து ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு வந்து அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையில் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்மளாக தான் முயற்சி பண்ணோம், யாரும் வந்து தரமாட்டாங்க விருதுகள்லாம். நம்மளாக முயற்சி பண்ண வேண்டிய வேறு வழி இல்லை. பத்மஸ்ரீ விருது உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கலைமாமணி கொடுக்கலாம், பத்மஸ்ரீ விருது கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அத்தனைக்கும் நீங்கள் தகுதியுள்ள ஒரு மனிதருங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் இருந்தேன். எனக்கு ஃபோன் பண்ணார் காலையில், அண்ணே வாங்கினார்.
சரி அது முடியவே இல்லை, இன்னும் முடியல. இருந்தாலும் நான் வந்து இல்லை என்ன அந்த விழா முடியல, அங்கேயே இருக்குது டி நகர். நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கார் அங்கேயே விட்டுட்டு சும்மா கீழே போயிட்டு வரேனே வேற ஒரு ஃப்ரெண்டு காரில் இறங்கி வந்துட்டேன். ஏன்னா கார் அங்கேயே நிற்குது, பேட்டி கொடுக்குற இடத்துல கார் நிற்குது, நான் இங்கே வந்துட்டேன். இப்போ அவர் ஃபோன் பண்ணுறாருன்னா என்ன கூப்பிட்றாங்க, நான் போவான்னு. சரி நீங்கள் போயிடுங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னேன். கார் அங்கே இருக்காங்க, அங்கேயே இருக்கிறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரே காரணம் செல்வகுமாருங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக நம்ம வந்தே ஆகணுங்கிறதுக்காக. அதுக்கு அநியாயம் ஒரு 3 மணிக்கு கூப்பிட்றாருங்க, 4 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு எல்லாரையும் இப்படி தான் கூப்பிட்ருக்காரு. இல்லைன்னா இவர் நேற்றே சொல்லியிருந்தாருன்னா இந்த அரங்கம் அவருக்கு பத்தாது. அவர் நல்ல மனசுக்கு இந்த அரங்கம் பத்தாது. அரங்கம் முழுவதும் பத்திரிகையாளர் இருக்காங்க. அதை விட மேலே மேலே அவருக்கு வந்து அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. எங்கே திரும்பலாம் அவருக்கு நண்பர்கள். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து உடனே போக வேண்டியதுதான், இல்லைன்னா நான் போக மாட்டேன், இருந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் எனக்கு வேண்டிய ஆள். எனக்கு வேண்டிய ஆளுங்கிறது நம் நாட்டுக்கு வேண்டிய ஆள். நாட்டுக்கு வேண்டிய ஆளுங்கிறது தமிழர்களுக்கு வேண்டிய நீங்கள் மனிதன். உங்களுக்கு இந்த பட்டம் கொடுத்ததுக்கு எல்லோரும் கைத்தட்டலாம், ஒன்றா கைத்தட்டலாங்க அவருக்கு. சந்தோஷம். இது ரொம்ப மகிழ்ச்சியான நேரம். என்ன சீக்கிரம் கிளம்பணும்னு நினைக்கிறேன், வேறு வழி இல்லை. தினா சார் கோச்சிக்காதீங்க, மங்களே சார் கோச்சிக்காதீங்க, ஐயா கோச்சிக்காதீங்க. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த விருதுக்கு உண்டான அவருக்கு எல்லாம் ஒரு தாயாக இருக்கார் எல்லார்கிட்டையும், எல்லாருமே. ஏன்னா உலகத்திலே தாய் அன்பு மட்டும்தான், எந்த இதுக்கும் லஞ்சத்துக்கும் எதுக்கும் மயங்காத ஒரே அன்பு தாய் அன்பு. அந்த தாய் அன்பு செல்வகுமார்ட்ட இருக்குது. அந்த தாய் அன்பு வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். அவங்க பிடி செல்வகுமார் சார் வந்து தள்ளி இருந்து தான் பார்த்து வேந்து பாராட்டியிருக்கோம். இப்போ இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு வெங்கடேசன் சார் திடீர்னு சொல்லி தான் வந்தோம். சரி நான் எப்படி இதுக்கு பொருத்தமாக இருப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீங்களும் அவரும் ஒரே ஜாதிங்க அப்படின்னாரு. எனக்கு புரியல. அப்போ தான் சொன்னது சேவை. நான் வந்து இப்போ நான் பேசுகிறேன், ஏன்னா அங்கே பத்திரிகையாளர் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளரை வந்து எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. என்னோடய எழுத்துக்கள்லாம் படிச்சிருந்தா தெரியும். நான் ஒரு 200 நாவல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன், 500 சிறுகதைகள். அந்த மாதிரி குவைத்தில் ஒரு 27 வருஷம் இருந்தாங்க. இந்தியன் ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு ஒரு அமைப்பு, சேவை அமைப்பு. அது மூலமாக இந்தியன்ஸுக்கு சேர்ந்தது இல்லாமல் இங்கே இந்தியாவுக்கும் பல இது செஞ்சுட்டு இந்தியன் எம்பசியோட விருது வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அவர் அந்த இதில் தான் சொன்னார், நீங்களும் அவரும் ஒரே ஜாதி. அவர் அந்த கலைப்பை அமைப்பு மூலம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற உதவிகள் அதெல்லாம் இருக்கும்போது நீங்களும் பொருத்தமான நபர் அவரை வாழ்த்தறதுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த ஒரு சந்தோஷத்தில் இது பண்ணுறேன். அவரோட சேவைகள் மேலும் மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். நன்றி. வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அண்ணன் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா செல்வகுமாரை பற்றி எல்லாம் இப்போ பேசினாங்க. நான் 1989 நான் சினிமாவுக்கு வந்தப்போ நாட்டாமங்கிற படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். நானும் ஆஸ்கார் வச்சிருந்தெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இருக்க யாருக்குமே தெரிஞ்சதோ தெரியலை, அவருக்கு மட்டும் தெரியும். அது நடிச்சிருப்பார் படத்தில். ஆமாம், ரவிக்குமார் சாரோடைய இதில் படத்தில் நடிச்சிருப்பார். என்ன பாப்பன்னு கவுண்டர் பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த படத்தை பாருங்கள். நாட்டாமல் அன்றைக்கி கவுண்டர் பண்ணி அடி வாங்கினது இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அற்புதமான மனிதர் பிடி செல்வகுமார். என்னோடய பில்டிங்கில் அப்பா ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். அதுக்கு விஜய் இல்லை, சினிமா திரை உலகமே என்னோடய பில்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்போ இருக்கும்போது அப்போ 9 குருன்னு ஒரு படம் எடுத்தார். ஏன்னா அது எல்லாத்தையும் சொல்லணும், ஏன்னா பேருக்கு சொன்னோம்னா அது அவருக்கு அப்போ நம்ம வாழ்த்தது அர்த்தம்லாம் போகிறோம். திறந்தாரே ரொம்ப அற்புதமான போது 9 குருன்னு ஒரு படம். அவரே டைரக்டர், அவரே பிடிச்சிட்டு ரெடி பண்ண போய்ட்டேன். என்னை உடனே அண்ணன் வாங்க வந்து நடிகன்னார். சரி, நான் எல்லோரும் என்னென்னா படம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனு 3 சீன் இருப்பாங்க, இல்லைன்னா சிரமம் பண்ணேன். இது படம் கேஸ் ரவிக்குமார் தூக்கி சாப்பிட்டார் படத்தில். ஆமாம், உண்மையா இல்லையா? ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், பொய் பேசுன்னு தெரியாது, இதுதான் உண்மை. அப்போ நடிச்சிருந்தார். ரொம்ப இந்த படத்தை பார்த்து என்னையும் நடிக்க வச்சுருந்தார். நானும் 2 சீனு வருவேன். என்ன காரணம்னா, ஒரு உழைப்பு இல்லாமல் எந்த மனிதனும் மேலே வரவே முடியாது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து, இது சத்தியம். என்றைக்கு ஒரு இப்போ சினிமா விட்டு அவர் போகவே இல்லையா, இந்த திருப்பி இந்த வந்து உட்காந்துருக்கார். அவர் வந்து ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சிருப்பார். டெய்லி திருநெல்வேலி, நாகூர், தூத்துக்குடி என்ன நடக்குது எனக்கு ஒவ்வொரு இதுவும் அந்த கலப்பு மக்கள் அனுப்பார். அதையும் நீங்கள் சொல்லி ஓப்பனாக இந்த விஜய் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் ஒரு காரணம். யார்? நடிகர் விஜய். அவருக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த பூவை அவனுக்கு இப்போ விக்ரம் சார் சொன்னார், விஜயோட உழைப்பில் பாதி இவரது உழைப்பு தான் அவருக்கு உண்டு அதிகம் விஜய்க்கு. இது உண்மையாக இல்லையா? நான் அவரை கேளுங்க, இல்லை இருக்கிற மீடியா உங்களுக்கு தெரியும், இல்லை அவர். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் மட்டும் சூட்டி போகிற வேலை மட்டும்தான் விஜய்க்கு. மொத்த அத்தனை வேலை செய்ய வேண்டிய இவரோட கடமை தான். அப்படி இருந்து கூட வந்து கடைசியாக இன்றைக்கி அவர் விட்டுட்டார்.
அது கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்பாப்புல. ஆனால் அவங்க அப்பா விடலை. யார்? விஜயோட அப்பா வந்து எஸ்.எஸ். சந்திரசேகரை விடலை. என்ன காரணம்? நாளைய திருப்பிலேருந்து இன்னைய வரைக்கும் பி.டி. செல்வகுமாரை ஒரு மரியாதையோடய ஒரு அன்போடு பார்த்துட்டு ஒரு சொந்த தம்பியாக வச்சுட்ருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு உழைப்புக்கு தான் இன்றைக்கி இந்த டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு. சினிமாலையும் சரி அரசியலையும் சரி எந்த ஒரு செல்வாக்கு இருந்தாலும் நம்மளோட உழைப்பை என்றைக்குமே கைவிடாமல் இருந்தோம்னா இன்றைக்கி ஜெயிச்சு வரலாம். காரணம் கேட்டால் நானும் அதே 89 வந்து இன்றைக்கினா அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன்னா, நானும் சாதனை கஷ்டப்பட்டு எல்லா நிகழ்ச்சியும் முடித்து வந்திருக்கேன்னா யாருடைய உழைப்பும் யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த உழைப்பை கரெக்டாக பண்ணி இன்றைக்கி டாக்டர் வாங்கியிருக்கிறதுனால என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வந்து அண்ணனை ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போனா அவர்கிட்ட ஒரு நாள் ஆஃபீஸில் வந்து எங்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30 மணிக்கு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் என்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. கேட்டுட்டு எனக்கு தூக்கமே போயிடுச்சு. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் மிகச்சிறந்த கலைஞன். அவர் ஸ்கிரிப்ட் சொல்லி கேட்டிருக்கீங்களா? அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதாவது வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு வந்ததை சொல்லுவாங்க, அவ்வளோ காமெடியாக சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட கதை கேட்டுட்டு எனக்கு ரெடியாக இருங்க, நான் இதை அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த டேட் இன்னும் ஞாபகம் இருக்குது. 2002 4ஆம் தேதி, நவம்பர் 4ஆம் தேதி பகவதி ரிலீஸ். 10ஆம் தேதி செகண்ட் சண்டே விஜய் சார் முன்னாடி கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், விஜய் சார் இந்த வீட்டில் எனக்கு அப்படியே நான் கதை சொல்கிறேன், தான் மன்மதன் கதை சொல்கிறேன். சொன்னோன்னே அப்போது விஜய் சார் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இப்போ தான் ஒரு படம் பண்ணேன், பிரியமுடன் ஒரு படம் பண்ணேன், அதில் எனக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது, ஸோ நான் இந்த படத்தை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார் வந்து எப்படின்னா திடீர்னு வருவாங்க, வந்து எப்படின்னா திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க, முருகன் ரெடி ஆகுங்க, ஒரு ½ அன் ஹவரில் ரெடி ஆகுங்க அப்படிம்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இல்லை ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சேலத்துலேருந்து, சேலம் சந்திரசேகர் சார், ஒரு உட்லண்ட்ஸில் ரூம் போட்டிருக்காங்க, அந்த கதையை நம்ம அந்த படமாக வெளியில் கொண்டு வரணும், அது நல்ல ஸ்கிரிப்டு அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அதேமாதிரி கரெக்டாக 2 ஹவர்ஸ் 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து மறுபடியும் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கதை சொல்லதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், இதுக்கப்புறம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கு ஒரு 2-3 கம்பெனியில் எனக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த படங்கள் வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. எனக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல டைரக்டர், ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் அப்படின்னா பயங்கரமாக உட்காந்து வேலை செய்வாங்க. அந்த படம் எப்படியாவது வெளியே வரணும். நிறைய டைரக்டர்ஸை வந்து நிறைய கம்பெனியில் சொல்லி விட்ருக்காங்க. இந்த பட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப தகுதியான பட்டம் தான். ஆமாம், இந்த 125 படங்களை அவர் ரிலீஸ் நானே நான் பார்த்துருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டரு, அவர் வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு, மெய்யழகின்னு ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. அப்போ சார் தான் வந்து அந்த படத்தை அழகாக ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொன்று நான் ஒன்று சொல்கிறேன், நான் நேராக பார்த்தது அவர்கிட்ட. எப்படின்னா, அதாவது இப்போது ரஜினி சார், பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணால் எந்திரிச்சு பேசுவார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்ககிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணிகிட்டு இருப்பார், திடீர்னு எந்திரிப்பார். எந்திரிச்சா பார்த்தா விஜய் சார், சார் சொல்லுங்கள் சார், ஆமாம் சார், சரிங்க சார், அப்படியே போயிடுவாங்க. அதாவது அவர் மேலே அவ்வளோ ரெஸ்பெக்ட். நாங்களாம் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த பட்டம் ரொம்ப தகுதியான பட்டம் தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் வந்து பி.டி. செல்வகுமார் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு வந்து அது ஒரு ஆனர். ஏன்னா அது வந்து பி.டி. செல்வகுமார் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள், அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் பி.டி. செல்வகுமார் சார் வந்து நீங்கள் யாரோடய வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னென்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஒன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க.
அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எம்ஜிஆர் சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னென்னா அவங்களோட இதயம் வந்து அவங்க ஹார்ட் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் பிடி செல்வகுமார் சார் மாதிரி. எம்ஜிஆர் சாரை வந்து நாங்கள் யாருமே வந்து பார்க்கல, பிகாஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோன்னா ஐ திங்க் பிடி செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார் மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த ஏன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்றைக்கி 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு யூனோ சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காமல், நான் என்னோட பொசிஷனும் என்னோடய பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும். ஸோ நாங்கள் நிறைய ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார், இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொன்னால் தான் அது பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தர் வணக்கம்னு சொல்கிறார், பக்கத்து வீட்டிலேருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் சொல்லணும். வணக்கம் புரிஞ்சுக்கிட்டா ரைட். நட்புக்கு இலக்கணமாக இப்போ பேசின நண்பர் வெங்கடேஷ் பக்கத்தில் உள்ளே வந்ததை அண்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு, இவர் தான் ராஜசேகர் கிங் மேக்கர்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எழுத்த வீடு தான் அப்படிங்கிறார். நானும் ஒரு பக்கத்து வீடு எங்கே சந்திச்சுக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி தான் காலையில் வந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலேயே நாங்கள் எழுத்த வீடாக இருந்தாலும் சந்திச்சுக்கிறது 6 மாதத்துக்கு ஒரு டைம் சந்திச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். சென்னையுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கிராமத்திலேருந்து நகரத்துக்கு எதுக்கு வர்றோம்னா வாழ்வாதாரம் மேம்படுன்னு நினச்சி வாழ்க்கையை எல்லோரும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சென்னையுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. நட்புக்கு இலக்கணமாக சொல்கிறார் பாருங்கள், அவருடைய பெருமையை எப்படி சமுதாய அக்கறையோட. பணம் மட்டும் நம்ம நோக்கம் இல்லை, பணத்துக்கு அப்பாற்பட்டு மனிதநேயம் இருக்கணும். அந்த மனிதநேயம் அந்த மனிதர்கிட்ட இப்போ பேசியில் தான் கேள்விப்பட்டேன். பிரமிப்பாக இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இவ்வளோ விஷயம் செய்கிற இந்த மனிதர் செஞ்சுருக்காங்களே, ஆச்சரியமாக இருக்கு. ஹேண்ட்ஸ்அப் சார், நிச்சயமாக சார், ரியலி கிரேட். அது சினிமா தொழிலில் இருந்துட்டு இவ்வளோ அருமையாக கலப்பின்னு ஒரு இயக்கத்தை வேறு நடத்துகிறாருன்னு சொன்னாங்க, அதுவும் பெருமை. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது அந்த கலப்புங்கிற பேரை வச்சுருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. நான் கூட ஒரு அமைப்பு வச்சுருக்கேன், என் தேசம் என் மக்கள் என்ற இலக்குடன் கிங் மேக்கர்ஸ். விவசாயத்துக்கு உழவுக்கு உயிர் கொடுப்போம், அந்த உழவனுக்கு கை கொடுப்போம் என்ற உயரிய நோக்கத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமுதாய அக்கறையோடு நிறைய பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மக்களோடு இணைஞ்சு நிறைய சமுதாய அக்கறையோட நிறைய விஷயங்கள் பண்ணால். நான் கூட ஒரு நாள் வண்டியில் போயிட்டுருக்கல, ஒருத்தர் ஹெல்மெட்டில் இல்லாமல் கீழே வந்து அடிபட்டார். தலையில் பஸ்ஸு ஏறி இறங்கிடுச்சு. வெறும் 500 ரூபா கொடுத்து அவரால் ஹெல்மெட் வாங்க முடியல. அன்னையிலேருந்து முடிவு பண்ணேன், பணம் சம்பாரிச்சோம்னா சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுன்னு நினச்சி இது வரைக்கும் 10,000 பேருக்கு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் சார். 10,000 பேருக்கு கொடுத்துருக்கேன், ஹானஸ்ட்டாக சொல்ல முடியும். அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்னன்னு தெரிவித்து தான் கொடுப்பேன், சும்மா கொடுத்துட மாட்டேன். ஒரு ஹெல்மெட் ஒருத்தர் கொடுக்குறோம்னா டிராஃபிக் மெயின் ரோட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் நம்மளும் சேர்ந்து ரோட்டில் ஹெல்மெட் இல்லாதவங்களை நிப்பாட்டினதை உடனே ஃபைன் போட போகிறாங்கன்னு நினைப்பாங்க. இல்லை, அவரை கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன, எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்? தலைக்கவசம் ஒரு உயிர் கவசம். எதுக்காக ஹெல்மெட் போடுறோம்?
உனக்காக வீட்டில் ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு இருக்குங்கிற அவசியத்தை புரிய வைக்கணும். நான் மட்டும் ஹெல்மெட்டு போடுறதில்ல, பல பேருக்கு எடுத்து சொல்லுவேன். அந்த புரிதல் தன்மையோட ஹெல்மெட்டுடைய அவசியத்தை சொல்லி, ரோடில் சாலை பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். சாலை விதிகளை மதித்து தான் ஹெல்மெட் போடுவேன். ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன். செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன். இப்படி எல்லா வித விஷயத்தையும் ஒரு அப்ளிகேஷனை எழுதி அவர்கிட்ட வாங்கிட்டு, அவருடைய வண்டி நம்பர், அவருடைய லைசன்ஸ் நம்பர் வாங்கிட்டு, ஹெல்மெட் இந்த மாதிரி மட்டும் 10,000 பேருக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நண்பர் இப்படி செய்கிறத பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது. நிச்சயமாக வருங்காலத்தில் சமுதாயத்தில் ஏதாவது செய்யணும், நானும் அவருக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண தயாராக இருக்கேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவு பண்ணிக்கிறேன். இதை தாண்டி நண்பர் வெங்கடேஷ் சார் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கல, நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்கிறார். விட்டா சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பார் நினைக்கிறேன். இந்த கொரோனா காலத்தில் விவசாயத்துடைய அவசியத்தை என்னன்னு புரிய வச்சுட்டு போயிருக்கு. கொரோனான்னு டிக்ளேர் பண்ணதை உலகத்தில் எல்லாருமே சாஃப்ட்வேரில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், சந்திரமண்டலில் என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம்னு யாரும் நினைக்கல. நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த மனிதன் இவ்வளோ பேர்த்துக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னா உண்மையாக ஆச்சரியமான வாழ்த்துக்கள் சார். மென்மேலும் நீங்கள் நிறையா செய்யணும். சமுதாய அக்கறையோடு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் பாராட்டக்கூடியது. இந்த மேடையில் நிறைய பேர் இருக்கீங்க, யார் என்னன்னு எனக்கு தெரியல. நண்பர் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் எல்லா விதமும் கிடைக்கணும். சமுதாயத்தில் எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வரைக்கணும், சாதிக்க வேண்டும், சரித்திரம் படைக்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இவர் மாதிரி இன்னும் நேர உயர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். மேடையிலலாம் ஏறி பழக்கம் இல்லை அவ்வளவா. ஆனால் நம்ம தம்பி செல்வகுமாரை பற்றி பேசணுன்னா எவ்வளோ வேணாலும் பேசலாம். அது இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நானும் எனக்கு தெரிஞ்சது தம்பியோட பணிவு, அவருடைய உண்மை உழைப்பு, நம்பிக்கை, உறுதி, இத்தனையும் உள்ள பையன். தம்பி வந்து ரொம்பவே, அது சொல்லவே முடியாது, ரொம்ப நல்ல பையன். அந்த பையன் வந்து இன்னும் பெரிய பெரிய அவார்டெலாம் வாங்கி, அவர் சொன்ன மாதிரி மேலும் மேலும் அவார்டு வாங்கணும், மேலும் மேலும் எல்லாருக்காகவும் உழைக்கணும், மக்களுக்காக உழைக்கணும், அவங்க வீட்டு மக்களுக்காகவும் மேலும் மேலும் உழைச்சி அது கஷ்டம். உழைப்பார். அவர் உழைப்பார், கன்ஃபார்மாக உழைப்பார். உங்களுக்காக உழைச்சா எனக்காக உழைக்க மாட்டாரா? உழைப்பார். எல்லாருக்காகவும் அவர் உழைப்பாருன்னு நான் வந்து நம்புகிறேன். கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். அவர் நல்லபடியாக நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் சிறந்த ஹெல்த்து வெல்த்து எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழணும். அவங்க பிள்ளைகள் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். அவர் தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் அவர் நல்லபடியாக வருவார். அவர் என்ன சேவை செஞ்சாலும் அதில் முன்னேறுவார். அவர் என்ன உழைச்சாலும் அவர் கடவுள் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய அவார்டு வாங்கினதுக்கு நானும் வந்து இவரை பாராட்டணும்னு இருந்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஒரு ஷார்ட் பீரியட் அழைப்பு தான். நான் நேற்று எனக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணுன்னு கொஞ்சம் 2-3 நாளாகவே கொஞ்சம் அதிகமாக ஓவராக நமக்கு இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம பண்ணுற தொழில், நம்ம பண்ணுற சேவைக்கு ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். அதை பத்திரிகையாளரோடு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு பத்திரிகையாளர்களாலும் எவ்வளவோ துரோகங்கள், துன்பங்கள், பல இடங்களில் கைவிடப்பட்டாலும், எப்படி பீனிக்ஸ் பறவை எரிந்த சாம்பலானாலும் சாம்பலிலிருந்து உயிர் பெறும் என்பார்கள். என்னுடைய வாழ்க்கை மிக பெரிய சரித்திரங்கள்லாம் டைரக்டர் சாமிக்கு தெரியும். அந்த சாம்பலிலிருந்து உயிர் பெறுவது எப்படி என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. சூழ்ச்சியில் பல இடங்களில் தோற்று போனவர்கள் அதிகம். ஆனால் மன தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்களை வீழ்த்த முடியாது என்பதற்கு உங்கள் பத்திரிகை நண்பர் நான் ஒரு முன்னுதாரணம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அத்தை விமலாராணி அவங்க பேசுனாங்க, நானும் அவங்களும் கீழே வீடும் மேலே வீடும், அவங்கள எப்படியாவது கூப்பிடணும். எனக்கு அது ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறேன். துரியோதன்கிட்ட பெரிய செல்வம் இருக்குது, பெரிய படை இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய வீரர்கள், வீராதி வீரர்கள் அவர் கூட தான் இருக்காங்க. துரோணராக இருக்கட்டும், பீஷ்மராக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எவ்வளோ கிருபாச்சாரி, எல்லா வீரர்களும், பெரிய பெரிய நாட்டு படைகளும் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஆனால் பாருங்கள், கிருஷ்ணருடைய அவருடைய உதவி தேவை என்பதற்காக அங்கே போய் இருக்கிறார். அங்கே அதே இடத்துல அர்ஜுனனும் போய் இருக்கிறார். அர்ஜுனன்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணன் எழும்பின உடனே அர்ஜுனனை பார்த்துட்டார். ஃபஸ்ட்டு பார்த்தது அவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், இவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்கிட்ட இவ்வளோ வீராதி வீரர்கள்லாம் கிருஷ்ணனுடைய படைகள், அதாவது நாராயண சேனைன்னா அவ்வளோ பெரிய சேனை. அப்போ
அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான சேனைகள், தேர்ப்படைகள், குதிரைப்படைகள், இவ்வளோ பெரிய படைகள் இருக்குது. நான் போர் புரிய மாட்டேன், நான் ஒருவனாக வருவேன். என்னுடைய ஆதரவு ஒருவருக்கு, என்னுடைய படைகள் எல்லாம் இன்னொருவருக்கு. யார் வேணும் உடனே துரியோதனன் ரொம்ப யோசனை பண்ணி, படை இவ்வளோ பெரிய படைகள் இருக்குது, இவ்வளோ பெரிய வீரர்கள் இருக்காங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டார். அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை மட்டும் வாங்கிக்கிட்டார். பாருங்கள், சூழ்ச்சியும் தந்திரங்களும் அதனுடைய வீரத்தின் வியூகமும் அமைக்க தெரிந்தவர்கள் நம்மளுடைய வீரர்கள் வேண்டுங்க. பன்னிக்குட்டி மாதிரி பல குட்டிகள் போட்டுக்கிட்டு இருக்க அது தேவை கிடையாது. வீரர்கள் கூட வேணும், உண்மையானவன் வேணும். 500 பேர் சூழ்ச்சி பண்ணுறவங்க வந்து நிற்பான், பந்தா பண்ணுவான், எது இல்லாமல் பண்ணுவான். அந்த சூழ்ச்சியில் வீழ்ந்தவர்கள் தான் பெரிய பெரிய வீரர்களும் வில்லனும் வீழ்ந்ததெல்லாம் சூழ்ச்சியின் காரணமாக, துரோகிகளின் காரணமாக தோல்வி அடைந்திருப்பார்கள். நல்லவர்களை எப்படியாவது சூழ்ச்சியால் அவர்களை புறந்தள்ளியிருப்பார்கள். இதை நான் எதற்காக சொல்கிறீங்களா, எனக்கு இன்னைக்கு நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண முடியும். ஒரு 10 நாள் கழித்து அது ரஜினி சாரை கூட என்னால் கொண்டு வரேன். ரஜினி சாரம் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிகிட்டு இருப்பேன். பல ஆலோசனைக்கு கேட்பார். ஒரு ஆலோசனை கேட்குறாரு, வருஷா கேட்குறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு எனக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்கிட்ட என்னுடைய இது வந்தோன்னா, ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர், அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பெட்டி சொல்லுங்க அவர் ஜேர்னலிஸ்ட்டு, அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி. நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு. அவன் நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம், சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும், ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, இல்லை அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க. ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, இங்கே சொர்க்கத்துக்கு டெல்மி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ரவிக்குமார். இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே சொர்க்கம், இங்கே நரகம், அங்கேயும் நீங்கள் தான் ராஜா, இங்கேயும் நீங்கள் தான் ராஜா, எது வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட்டு டப்புனே போக அடித்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், எல்லோருடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார், அதை ஒத்துக்கிட்டு சார். அதாவது தோக்குறவன் தான், அடிப்படுறவன் தான் மேலே வர முடியும். எங்கெல்லாம் அடி வேலை அவமானப்படு, நீ எவ்வளோ அவமானப்படு. சாமி நிறைய அவமானப்பட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு கட்டத்தில் விஸ்வரூபம் எடுப்பார், எனக்கு தெரியும். சாமி கிட்ட ஒரு பெரிய ஒரு உண்மையிலே நான் சும்மா சொல்லலை, அவர்கிட்ட பயங்கரமான ஒரு திறமை உண்டு. அதை நான் ரசித்தவங்கிறனால சில சூழலில் நம்ம வந்து தப்பானவனாக தெரியலாம், நம்மளுடைய படைப்புகள் தவறாக தெரியலாம், நம்ம உழைப்பு தவறாக இருக்கலாம். அவனுடைய உண்மையான அந்த வீரமும் அவன் பண்ணுற அந்த தொழிலும் வந்து என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்றைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காரு, படம் பண்ணணுங்கிற அந்த தினசரி ஆண்ட பேசுவார். நான் ஒரு பக்கம் போயிட்டேன், நான் ஒரு துருவமாக அவர் ஒரு துருவமாக போயிட்டேன், இல்லைன்னா நானே அவரை வச்சு படம் எடுத்துருப்பேன். ஏன்னா சும்மா எல்லாரும் ஒருத்தர் ஒதுக்குறாங்க உடனே நம்மளும் ஒதுக்கிடக்கூடாது. அவர்கிட்ட ஒரு திறமை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு ஷார்ட் பீரியடில் இன்றைக்கி காலையில் தான் எல்லாரையும் கூட முடியலை. ஏன்னா எல்லாருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். இப்போ நம்ம விழாவுக்கு தான் வரணுங்கிற அவசியமும் கிடையாது. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதுங்கிறக்காக கிருஷ்ணனின் அந்த நாராயணசேனி நான் எதுக்கு இங்கே ஒப்பிட்டோம் என்றால், எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும், அவர்கள் தான் பலசாலிகள். வேற எல்லாம் இருந்தாலும் எனக்கு வந்தவர்கள் பலசாலிகள். எனக்கு உண்மையானவர்கள் வர முடியலைன்னா நான் வருத்தப்படுறேன். ஏன்னா கோமல் சர்மாவுக்கு வரணும்னு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு? மத்தியானம் தான் சொன்னேன், போதும். அவங்களும் ஒரு நடிகை தானே, கோமல் சர்மாவும் ஒரு நடிகை தானே, எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக அவங்க நிறைய படம் பண்ணுவாங்க. அதே போல் ராஜசேகர் சார், கிங் மேக்கர், உண்மையிலே எனக்கு அவர் ரொம்ப எங்கள் வீட்டு பக்கம் தான். அவர் நீங்கள் எங்கள் கூட வரணும் சார், உங்களை பாராட்டணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டு போனால அந்த பாராட்டை இப்பொழுது ஒரு கைத்தட்டல். அவர் ஹெல்மெட் மட்டும் இல்லை, நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணுறாரு, நிறைய கஷ்டப்பட்ட நிறைய திறமையாளர்களை உருவாக்குறாரு. ஒரு தொழிலாக மட்டுமில்லாமல், வியாபாரமாக மட்டுமில்லாமல், பிறருக்கு பயனும் கிடைக்க வேண்டும். ஒரு கேபிசியை சாதாரண இருந்தவரை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அவருக்கு ஒரு வியாபாரம், ஒரு தொழிலை கொடுத்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கின்ற அந்த பெருமை அவர்கிட்ட இருக்கிறது. அதனால் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்தேன். அவருக்கு வருகை தந்திருக்கிற எனக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைக்கி யாருக்கும் நாங்கள் சால்வை எதுவுமே போடலை, அதனால தான் அப்படி ஒரு கொள்கையாக இருந்தோம். அதே போல் வள்ளலார் பேரவை நமது பாருங்கள், அவர் பார்த்தாலே சுத்த சன்மார்க்கம். அவருடைய வள்ளலார் பேரவையின் தலைவர், அவர் மாநில தலைவர், எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் பாருங்கள். என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் வந்து கொண்டே இருப்பார். பத்மேந்திரா சுவாமிகள், அவருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் எவ்வளோ பாராட்ட சொன்னாலும் எனக்கு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஒரு பாசிட்டிவான மனுஷன், பாசிட்டிவான எனர்ஜி.
இன்றைக்கி பாசிட்டிவான ஆட்களை பார்க்கவே முடியாது. அப்படியே பார்த்துட்டு இவனை எப்படி போட்டு தள்ளலாம், எப்படி இவனை கீழே இழுத்து தள்ளலாம். பல கதைகளை சொல்கிறதுக்கு ஆசையோடு இருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும், விஜயுடைய புலி படம் நான் வந்து அவர் சொன்ன மாதிரி காசேதான் கடவுளோட டைரக்ஷன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வாய்ப்பு தந்து விஸ்வாஸ் சுந்தர். டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். திடீர்னு ஒரு நாள் விஜய் வந்து கூப்பிட்றாரு, வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு. போனால் அண்ணே அடுத்த படம் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் பிஆர்ஓ தானே சார் அப்படின்னேன். என்னண்ணே என்ன பிஆர்ஓவில் இருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே என்ன வச்சு. என்ன சார் சொல்லி பக்கன்னு உளர ஆரம்பிச்சிட்டேன். என்ன சார் சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுங்கண்ணே அடுத்த படம் பண்ணுங்கள், சிம்புதேவன் டைரக்டர், ஒரு சின்ன சில்ட்ரன்ஸுக்குள்ள பிடிக்கிற படம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், விஜய் வச்சு படம் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு. அப்புறம் நான் விஸ்வாஸ் சுந்தர்கிட்ட போய் சொல்கிறேன், சார் இந்த படம் நம்ம டைரக்ஷன் என்ன ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போகிறோம், ஆனால் விஜய் சார் கூப்பிட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தராரு அப்படின்னா. ஐயே விஜய் சார் வாய்ப்பு தந்தால் போயிடுங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு சாதாரணமாக எப்படி இருந்ததுன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு வாய்ப்பை தராரு. என்னுடைய மூளை வந்து நான் பிஸ்னஸ் மூளை என்பதோட பத்திரிகையாளர் மூளை. அதில் முதல்ல வந்து சோபனா போட்டு வச்சுருந்தாங்க ஒரு வில்லி கேரக்டர் அப்படின்னா. கதை சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், வில்லி கேரக்டர் அப்படின்னாரு. அந்த வில்லிக்கு கீழே ஒரு தளபதி அப்படின்னாங்க. அப்போ தளபதியை வந்து நாசரை போட்டிருக்கு, வில்லியை வந்து சோபனாவை போட்டிருக்கு. அவங்க பரதநாட்டியம் ஆடுறவங்ககிட்ட எப்படி ஒரு வில்லித்தனத்தை எதிர்பார்க்கணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆள் இருக்குமே நல்லா இருக்கவே நான் சொல்கிறேன். அப்படி சொல்லி வரவழைக்கப்பட்டவர் தான் ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களை மீண்டும் நம்ம இங்கே ஏன் கொண்டு வரக்கூடாது, ஒரு ஹிந்தி மார்க்கெட்டை உருவாக்கலாம், நம்ம ஏன் அவங்கள கொண்டு வரக்கூடாது, நான் தான் ஐடியா கொடுக்க. நீங்கள் எப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வந்து ரஜினிகாந்த் கேட்டே கூப்பிடலான்னு நான் கூட்டிகிட்டு வரேன் சார். அதுதான் சாமர்த்தியம் சாதுரியம். அங்கே போய் பாம்பேயில் போய் இருந்தேன். மேடத்தை 3 நாள் போய் தனியாக போய் பார்த்தேன். மேடம் உங்களை தீவிர ரசிகன், உங்களுடைய 16 வயதில் படுத்த 15 முறை நான் வந்து சைக்கிளில் போய் சுசீந்திரம் தேட்டரில் பார்த்தவன் நான். அந்த மயில் என்கிற அழகை பற்றி அவங்கள பற்றி சொன்னதும் அவங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. கபூர் மை ஃபேன் அப்படிங்கிறாங்க. கபூர் யார், போனி கபூர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்கள அப்படியே இது பண்ணி 3வது நாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஸ்ரீதேவியை புக் பண்ணுறோம். அடுத்த கட்டம் சுதீப் போன உடனே சிகரெட்டை கொடுத்து, நீங்கள் விஜய் மேனேஜர் இல்லையா, நீங்கள் என்ன வந்து வில்லன் அடி வாங்க விஜய்கிட்ட அடி வாங்க ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாப்புல. சார் நல்ல கேரக்டர் சார் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் சாருங்க. அதை பெரிய சம்பளத்தை பேசி அங்கே அப்போவுமே பாதி பணத்தை கையோடு கொடுத்ததும் அவர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தார். அவரை புக் பண்ணுறோம். அது ஒரு பேன் இண்டியா படம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேன் இண்டியா படமே புலிதான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள். அதில் கிராபிஸ் வேர்ல்டு லெவலில் கிராபிஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் விஜய் படத்தில், ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் ஃபைட் மாஸ்டர்ஸை கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் அவ்வளோ எல்லாமே அதர் லாங்குவேஜில் உள்ளவங்க அத்தனை பேரையும் அதில் கொண்டு வந்திருப்போம். அது பேன் இண்டியா படங்கிறது அப்போ யாருக்குமே சொல்லலை. ஆனால் உண்மையிலே முதல் பேன் இண்டியா படம் அதுதான். துப்பாக்கிக்கும் கத்தி படம் ஜில்லா படம், அந்த படங்களுக்கெல்லாம் 58-60 கோடிக்கு தான் பிஸ்னஸ் இருந்தது. ஆனால் புலி படத்துக்கு 100 கோடி பிஸ்னஸை முதல் முறையாக டச் பண்ண படம் அந்த படம் தான். சிம்புதேவன் அதுக்கு முன்னால் 2 படமும் ஃப்ளாப். அந்த ஃப்ளாப் படங்களுக்கு அப்புறமா அதை நம்ம எப்படி மெருகுபடுத்த வேண்டும், எப்படி அழகுபடுத்த வேண்டும் என்று அழகுபடுத்தினோம். இந்தியாவிலே மோஸ்ட் வாண்டட் மூவிங்கிற பேரில் வந்து புலி ஷாருக்கான் படம் 2 பேர் தான் வருது. அந்த அளவுக்கு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். என்னுடைய நேரம், என்னுடைய கெட்ட நேரம், ஒவ்வொரு மனிதருக்கும் நல்ல நேரமும் வரும், கெட்ட நேரமும் வரும். கூட இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், போட்டு விடுறான். ஏன்னா விஜய்கிட்ட பிடி செல்வகுமார் மாதிரி நம்ம போக முடியலையே, பிடி செல்வகுமாருக்கு கிடைக்கிற பேர் எனக்கு கிடைக்கலையே. எதுனாலும் பிடி செல்வகுமார்கிட்ட தான் அவர் பேசுகிறாரு. அவங்க அப்பா ஒதுக்கி வச்ச பிறகு கூட பிடி செல்வகுமார் அவர் விட மாட்டேங்கிறாரு. எப்படிடா இவனை போட்டு தள்ளலானே ஒரு சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியாது. அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் வீட்டில் வச்சு என்னை கூப்பிட்டு வச்சு எனக்கு பார்ட்டி தரார் தனியாக. ஐ ப்ரௌட் ஆஃப் யூனே அப்படின்னு சொல்கிறார். இதை நான் ஏன் சொன்னேன்னா அவர் காது கூட போட்டோம் 2 நாளைக்கு முன்னால். ஐ ப்ரௌட் ஆஃப் அண்ணா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் என்கிட்ட கிண்டல் பண்ணாங்க, ஒரு பிஆர்ஓ இப்படி ஒரு படம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. அத்தனையும் உடச்சி தவிடுபடி ஆக்கிட்டீங்க. இந்தியா முழுக்க என்னுடைய படம் ரிலீஸ் ஆக போகுது, பெருமையாக இருக்குதுன்னு அப்படிங்கிறார். என்னுடைய கெட்ட நேரம். அடுத்த நாள் காலையில் இன்கம் டேக்ஸ் ரைடு. எந்த ஒரு பத்திரிக்கைக்காரன், எந்த ஒரு எதிரிக்கும், எந்த ஒரு துரோகிக்கும் வரக்கூடாத ஒரு செயல். என்றைக்குமே ரிலீஸுக்கு முந்தின நாள் இன்கம் டேக்ஸ் ரைடு வராது. துரோகத்தின் உச்சக்கட்டம். கூட இருந்தவர்களை போட்டு சரி செய்த வேலை. அந்த இடத்திலிருந்து என்ன எப்படியாவது அவர்கிட்ட இருந்த வெறுப்பை உருவாக்க வேண்டும். சூழ்ச்சி. அங்குதான் தர்மத்துக்கும் அதர்மத்திற்கும் யுத்தத்தில் சூழ்ச்சி வந்தது. இன்கம் டேக்ஸ் ரைடில் படம் வெளியாகாது, அது இதுன்ட்டு என்ன நடக்குன்னே தெரியல. இரவு வரை இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாத்தையும் அள்ளிட்டு, எந்த பேப்பரை பார்த்தாலும் அள்ளிட்டு போயாச்சு.
விஜய் வீடு, விஜய் அவங்க அப்பா வீடு, என் வீடு, என் பார்ட்னர் வீடு, டைரக்டர், அத்தனை இடத்துலையும் இன்கம் டேக்ஸ் ரைடு. படம் வெளியாகாதுன்னு சன் டிவியில் வருது நியூஸ். 9:30 மணிக்கு என்ன விடுறாங்க வெளியே. அவங்களுக்கு என்ன படம் வந்தால் என்ன, அது வராவளே என்ன, நீ குப்பை தொட்டியில் நாசமாக என் வாழ்க்கை என்ன, நீ போனேன்னா ஒரு பிஆர்ஓ வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. முதல் முறை ஒரு ஆசையோட பாசத்தோட எப்படியாவது ஒரு படம் வாங்கி ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்துடலாம், லிப்டாகி வரலாம், எவ்வளவு கனவுகள் கண்டிருப்பேன். எத்தனை கனவுகள், எத்தனை ஏக்கங்கள். என்னோட வாழக்கூடிய சிறு வயது கிட்டத்தட்ட 27 வருடம் உழைப்பு ஒரே படத்தில் சுக்கு நூறாக்கப்படுகிறது. சுக்கு நூறாக்கப்படுகிறது. என்ன செய்யணே தெரியல. பெரிய நான் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய சினிமா வீட்டு பிள்ளையா, இல்லை பெரிய பாரம்பரிய வீட்டு பிள்ளையா, இல்லை எங்கேயாவது கொள்ளையடிச்சு வச்சிருக்க குடும்பம். உழைக்கிறதுல மட்டுமே வாழ வேண்டும் என்ற உயர்ந்த அந்த ஒரே கொள்கையோடு இருப்பவன். உழைச்சால் வந்தால் போதும், இல்லைன்னா பிச்சை கூட எடுப்போம். இன்கம் டேக்ஸ் ரேட்டில் தவிச்சு பண்ணிக்கிறேன். படம் வெளியாகுதுன்னு சன் டிவியில் நியூஸில் வந்தாச்சு. நீ ரிலீஸில் நீ எல்லாம் ஓடியாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் அவ்வளோத்தையும் ஆஃப் பண்ணிட்டான். ஏன்னா எங்கேயா மாட்டிடக்கூடாது. நீ தியேட்டருக்கான அவ்வளோ ஃபோன் ஆஃப் பண்ணியாச்சு. 10 மணிக்கு போகிறேன். படம் என்ன சார் செய்கிறது, ரிலீஸ் இல்லைன்னு சொல்லியாச்சுங்க. ஏன் படத்தை ரிலீஸ் இல்லைன்னு சொல்கிற, யாருக்கிட்ட அங்கே உரிமை இருக்குன்னு, எவன்ட்ட ரிலீஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு கேட்டேன். எடுத்த உடனே மிரண்டு பின்னுக்கான உளறோம். படம் நாளைக்கு ரிலீஸ். என் தலையை அடமானம் வச்சா என் சொத்து அவ்வளோத்தை பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துருங்க. என் ஊர் சொத்து, நான் வாங்கினது வீடு, அவ்வளோ பத்திரம் அங்கே இருக்குது. எங்கே டெபிசிட் என்ன பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ். என்னை நம்பி ஒரு பத்திரிகையாளனை நம்பி ஒரு பிஆர்ஓ நம்பி ஒருத்தன் படம் தந்திருக்கான். அவனை நான் ஏமாற்ற விரும்பலை. என் படம் ரிலீஸ். பல பிரச்சனைகளையும் சமாளிச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே இருக்கான், அவன் எங்கே இருக்கான், இங்கே இருக்கான், எல்லாம் ஆம்புலன்ஸில் வாரான். ஒருத்தன் மாறுபடத்தில் அல்லா கேரட்டில் வாரான். ஒருத்தன் ஆம்புலன்ஸில் டெட் பாடி மாதிரி படுத்து கிடக்கான். அவன் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் அங்கே எல்லாம் ஓடிட்டாங்களா, எல்லாம் போயிட்டு. இப்படி ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாம். விடிய ஃபைனான்சியர் எங்கே இருக்கான்னு தெரியாது. ஃபைனான்சியர் வேற ஒரு ரூபத்தில் வந்துருக்காரு. ஒரு தள்ளு வண்டியில் வராரு ஒருத்தர். தள்ளு வண்டியில் நைட்டு டீ கடை டீட்டு வராரு. பார்த்தா அவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர். எல்லாம் குறைந்துக்கிட்டு நான் தான் பண்டாரி அப்படிங்கிறாரு. நான் தான் அந்த பழைய பண்டாரி. சார் டீ இங்கே வந்தால் பிடிச்சிட்டு போயிடுவாங்க பாப்பா, இன்கம் டேக்ஸ் ரைட் அங்கே நிற்கானு அப்படிங்கிறாங்க. இந்த கதி ஒருத்தனுக்கு வரணுமா நினச்சி பாருங்க. 25-26 ஆண்டுகள் உழைத்த ஒரு ஹீரோ கிட்ட எப்படி ஒரு படம் ரிலீஸ் டைமில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியாச்சு. 2-3 ஷோக்கு போகிறான். படம் அட்டர் பிளப்பான். புலி ஆமை வந்து பேசுதான், தவளை வந்து பேசுதான், ரசிகர்லாம் போட்டுட்டு ஓடுறான்னு இப்படி ஒரு தகவல் வருது நமக்கு. கண்ணீரும் கவலையுமாக இருக்கிறேன். வேற ஒன்று பட்டம் சத்தியமாக சொல்கிறேன், சூசைடு தான் பண்ணுவோம். ஆனால் எனக்குள் அந்த விவேகானந்தர் எதற்கும் பயப்படாதே, துணிந்து நில், இடியே உளும், கடைசி நேரத்தில் கூட வாழ்க்கையில் எது வேணுமானாலும் மாறும். அந்த யுத்தம் எனக்குள் சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நான் போக்கு கேசினே சொல்லிட்டாங்க. சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்தோம். 5 நாளாக 10 நாளாக விஜய் கிட்ட என்ன பேசவே விடலை. அவர் அதாயிடும், இங்கே அப்படி போயிடும், அங்கே போயிடும், எதை வேணாலும் சொல்லலாம். என்ன செய்யணும், அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சம்பளம் டபுள் மடங்காகுது. சும்மா எல்லாம் கிடையாது. அந்த படம் பிளாப்பு, அந்த படத்துக்கு பிரச்சனை. ஆனால் என்ன பேர் ஹீரோக்கு என்ன நடக்குது, என்ன படத்தில் 25 கோடினா அந்த அடுத்த படத்தில் வந்து 45 கோடிக்கு தானு புக் பண்ணுறாரு. ஏன்னா பிஸ்னஸ் மார்க்கெட்டை உயர்த்துக்கிறேன். அந்த சாதுரியம் இன்னைக்கும் எனக்கு இது எழுதப்படாத உண்மை. ஆனால் நாம் துரோகிகளாக, தோல்வியடைந்தவனாக, அவமானப்பட்டவனாக நம்மளை ஒதுக்க பார்க்கிறார்கள். ஒதுக்கிவிட பல ரகசியங்களை சொல்ல முடியாது. இது எதற்காக சொல்கிறேன், பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் பத்திரிகையாளனாக ஒரு பிஆர்ஓவாக வாழ்ந்தவன். அந்த என்னுடைய வேதனையை இப்பொழுதுதான் சொல்ல முடியும். நான் செத்த பிறகு இனி யார் அதை சொல்லுவா? என்னுடைய காதைகள், என்னுடைய இது எல்லாமே இன்னைக்கு என்ன பயில்வான் அண்ணன் வந்திருக்கிறார், பாம்பரில் எதோ பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும். எல்லோருமே போராடி தான் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. ஆனால் என்னுடைய கஷ்டம் வந்து மிகப்பெரிய சவால்கள். அதெல்லாம் தாண்டி எதற்காக இப்படி சொல்கிறேன்னா, கடைசி நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தோடு நான் என்ன விஷயத்தை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ரஷ்யாவில் ஒரு பெரிய கமாண்டராக இருந்தவர் அந்த நாட்டுக்கு வரார், ரஷ்யாவுக்கு. அவர் லீவ் போட்டு வராரு. அந்த கிராமத்தில் வந்து குண்டை தூக்கி போட்டுறாங்க. கொத்து கொத்தாக பிணங்களை அள்ளி அந்த வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது அந்த இராணுவ வீரன் வாரான், பார்க்குறான். அவன் வாங்கி கொடுத்த ஒரு காலனி, அவனுடைய மனைவிக்கு அங்கே அந்த ஒரு பெண்ணுக்கு அவர் வாங்கி கொடுத்த காலனி அந்த காலில் இருக்குது. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. இராணுவ வீரன் மனைவியை பார்க்க, குடும்பத்தை பார்க்க வருகிறவனுக்கு அதிர்ச்சி. நேரே வீட்டுக்கு ஓடுறான். அந்த காலனி இல்லை. திரும்ப நம்ம மனைவியெல்லாம் இந்த திரும்ப ஓடி வந்த அந்த பெண்ணை எடுத்து எல்லாத்தையும் தள்ளி விட்டு அந்த பெண்ணை இழுக்கிறான். எடுத்து வெளியே பார்த்தா என் மனைவி என்று கதறுகிறான். அந்த பெண் இதுக்கு வர துடித்து எழுதுகிறாள். உயிர் இருக்கிறது அந்த பெண்ணை. உடனே ஆஸ்பத்திரி கொண்டு அந்த பெண்ணை பிழைக்க வச்சாச்சு. கடைசி நேரத்தில் எப்படி நடக்கும், பிணம் என்று எரிக்க போகிற நேரத்தில் அந்த பெண் பிழைத்து விடுகிறார். 2 குழந்தை பிறக்கிறது அந்த இராணுவ வீரனுக்கும் அந்த பெண்ணுக்கும். அந்த 2 குழந்தைகளில்
ஒருத்தன் யார் என்று தெரியுமா? இன்னைக்கு இந்த தேசத்தை கலக்கி கொண்டிருக்கின்ற புடின் என்றால் உங்களுக்கு தெரியுமா? ரஷ்ய அதிபர் புடின் தான் அந்த குழந்தை. கடைசி சாவில் கூட, உயிர் போகும் நிலையில் கூட எதுவும் மாறும் என்பதற்கு நான் அதை கற்றுக்கொண்டவன், அதை அனுபவித்தவன். பாருங்க, செத்த ஒரு பெண் எரிக்கப்பட்டிருப்பாள், அந்த பெண் உயிர் பெற்று திரும்ப குழந்தை பெற்று, அந்த குழந்தை இன்று ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? இது உண்மை. ஆகவே அன்பானவர்களே, எதுவும் நடக்கும், எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கு நடக்கும். சினிமாவில் நான் நிறைய வரை உருவாக்கி விட்டுருக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு தெரியும், அதே போல் விஜய் சேதுபதி, பல ஹீரோக்களை, ஜீவா மேனேஜராக, பிஆர்ஓவாக பலருக்கும் ஒரு அச்சய பாத்திரம் என்று சொல்வார் என்னை ஆர்பி சௌத்ரி அவர்கள். எங்கே போனாலும் உனக்கு அப்படி ஒரு உன்னுடைய ராசி அப்படி என்பார்கள். ஆனால் நான் தான் வீழ்ந்து விட்டேன். ஆனால் வீழ்ச்சி அப்படி அல்ல, வேறொரு ரூபத்தில் இந்த கலக்குபை மக்கள் இயக்கம் என்று கன்னியாகுமரியில் அந்த இடத்துல எந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாத செக் போஸ்ட் போடுற அளவுக்கு போட்டு வைக்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அங்கே வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதை நான் பெருமைக்காகவோ ஆனதுக்காக சொல்ல. உழைப்பு என்னைக்கும் நம்மளை தோற்கடிக்காது. பொறாமை தோற்கடிக்கும், ஆணவம் தோற்கடிக்கும், கோபம் தோற்கடிக்கும், பொய் சொல்வது கோபத்தோ நம்மளை தோற்கடித்து விடும். உண்மையும் உழைப்பும் எந்த காலத்திலே நம்மை தோற்கடிக்காது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு நானே ஒரு உதாரணம். டாக்டர் பட்டம் கூட எப்படி வேணாலும் பெற்று, டாக்டர் பட்டத்துக்காக சொல்லலை, மக்களின் மனதிற்குள் சென்றிருக்கிறேன். எங்கள் மாமாவுக்கு தெரியும், இங்கே இருக்கிற என் நண்பர்களுக்கு விகேக்கு தெரியும், வெங்கடேஷ் வந்து என் கூட தான் இருக்கிறான். கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எந்த நன்மை செய்தாலும் அவனுக்கு தெரியும். அதே போல் இன்னைக்கு விமலா மாமி இங்கே வரைக்கும் தந்திருக்காங்க. டைரக்டர் சாமி அவர்கள், கோமல் சர்மா அவர்கள், அன்பு அண்ணை அவர் ஆஃபீஸில் உண்மையிலே அதுக்கு பிறகு எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான். எடுத்த உடனே எடுத்துக்கிடுங்கன்னாரு. அங்கே ஒரு அப்பா ரெஸ்டாரண்ட் பண்ணி தொடங்கினேன். அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா தான் போச்சு. ஆனால் எல்லாரையும் வச்சு வேலை பண்ண முடியல. எந்த தொழிலுக்கும் தயங்காதவன். அங்கே அப்போவுமே ஒரு ஹோட்டலை தொடங்கினேன். அதுக்கு அவர் தான் எனக்கு இது அந்த கட்டடத்தை தந்தார். அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் முருகன் வந்து ரொம்ப அவர் பார்க்க ஒரு சீரியஸான மன்மதன் படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் இந்த காமெடி சீன் எதாவது எடுக்கணும்னா முருகனை தான் கூப்பிடுவேன். எங்கே இருந்தாவது அழகாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே பூ மாதிரி வந்து ஒரு படத்தை பார்த்து அழகாக சீன்ஸ், இங்கிலீஷ் படத்தை நல்லா பார்ப்பார். நல்ல சீன்ஸ் அழகாக சொல்லுவார். அதுவும் கதை கேட்ட சீன் சொல்லுவார். நல்ல திறமையாளர். பார்க்க அதான் திறமையாளர்கள் சில டைம் அவங்க ஏதோ ஒரு சூழலில் வீழ்த்தப்பட்டிருப்பார்கள், இல்லை துரோகங்களால் முடக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயமாக வருவார்கள். மன்மதனே ஒரு படம் எடுத்தவர் தானே, கொடுத்தவர் தானே, நிச்சயமாக அவரும் நிறைய படங்கள் எடுப்பார். அதே போல் அவர் மோகன்தாஸ் அவர்கள் எழுத்தாளர், அவரும் ஒரு நல்ல எழுத்தாளர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கு எல்லாம் மீறி பத்திரிகை நண்பர்களை இன்றைக்கி சந்திக்கணும், பத்திரிகை நண்பர்களோடு மட்டும்தான் உறவாட வேண்டும் என்று நான் வருகை தந்திருக்கிறேன். உங்களோடு நான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணணும். நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். உங்களோட ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி நைட்டே ஊருக்கு போகிறேன். நாளைக்கு அங்கே ஒரு 3 திறப்பு விழா இருக்குது கன்னியாகுமரியில். அதனால் இன்றைக்கே முடிச்சுட்டு, இன்றைக்கி இது அவசரம் இதுதான். நான் நேற்று தான் நைட்டு வந்தேன். காலையில் ப்ரெஸ் மீட்டு, டாக்டர் பட்டம் எல்லாமே நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷமாக தான் போகிறேன். எனக்கு இதுதான் போதும். அதான் சொன்னோம் இல்லையா, மகாபாரதத்தில் அத்தனை படங்களும் எனக்கு வேண்டும்னு துரியோதனன் போனால் எனக்கு கிருஷ்ணர் போதும் என்று அர்ஜுனன் சொன்னாங்க. எனக்கு பத்திரிகை நண்பர்கள் போதும் என்று சொல்லி தான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம். ஸோ கலப்பை ஏற்கனவே தேர்தலில் நின்றுச்சு. ஆமாம். ஆட்சியில் பங்கு வர சொல்லியிருக்காரு. கலப்பை கேட்குமா? அதான் நான் சொல்கிறேன்ல சார், இன்றைக்கி சூழ்ச்சியும் துரோகங்களும், கலியுகத்தில் சூழ்ச்சியும் துரோகம் தான் அதிகமாக இருக்குது சார். அதாவது ஒரு ஊசிக்குள்ளே கிருஷ்ணர்கிட்ட வேலை பார்த்தவர் கடைசியில் இறக்குற தடவையில், கிருஷ்ணர் இருக்கிற தடவையில் அவர் கூட இருந்த மெய்காப்பாளன் கேட்டிருக்கான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். ஒரு பாயிண்ட்டு தான், என்ன வேணும்னு கேட்டிருக்கான உடனே எனக்கு எதுவும் வேண்டாம், கலியுகம் எப்படி இருக்கான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்காரு, ஊசிக்குள்ளே யானை போயிடும் ஆனால் நூல் போகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, எவ்வளவு கெட்ட சக்திகள், எவ்வளவு துரோகங்கள், தப்பு பண்ணுறவங்கெல்லாம் அந்த தப்பான செயல்கள்லாம் காதுக்குள்ளே அழகாக வந்துடும். ஆனால் நல்லது பண்ணுறத இப்போ நான் கலப்பை மக்களுக்கு மூலமாக 40 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிகள், 40 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு வெளியே தெரியும்? ஆனால் சாதாரண ஒரு நடிகர்களோ ஒரு நடிகையோ எங்கேயோ போய் நின்று நோட்டை கொடுத்து அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, அத்தனையிலும் தலைப்புச் செய்திகளாகும். அவர் சொன்னது எவ்வளவு புரியுதுங்கிறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லவங்க வல்லவர்கள் ஏதாவது செய்யலான்னா அதுக்கு பேக்ரவுண்டு தேவை இருக்குது, கட்சிகள்னு தேவை இருக்குது, பெரிய கோரி முதலாளிகள் 100 கோடி 1000 கோடி வச்சுருக்கவங்க, நடிகர்கள், அடுக்குமொழி பேசுகிறவங்க, இப்படி பல தேவைப்படுது. என்ன மாதிரி கலப்பை மக்கள் இயக்கத்தை எப்படி சார் சேர்ப்பாங்க? செல்வகுமார் சார், விஜய் சாரோடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்கு நீங்க தான் கூட இருந்தீங்க. ஆமா, அவரோட ரசிகர் மன்றத்தை நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. நீங்களும் சரி, அவங்க அப்பாவும் சரி.
இன்னைக்கு அவ்வளோ பெரிய அரசியல் கட்சி பண்ணும்போது நீங்களும் கூட இல்லை, அவங்க அப்பாவும் அந்த அரசியல் கட்சியில் இல்லை. உங்கள் 2 பேரையும் பிரித்தது யார், என்ன காரணம்? அதான் ரொம்ப நாளமாக இன்டெரக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் டைரெக்டாக சொல்லுங்களேன். சதிகள் தான் வெற்றி பெறும். அதான் பல இடங்களில் சதிகள் வெற்றி பெறும் சார், சூழ்ச்சிகள் வெற்றி பெறும். இப்போ அவங்க அப்பா வந்து அவருக்கு யார் இருக்கா சொல்லுங்கள்? சந்திரசேகருக்கு யார் இருக்கா? அவர் பையனை தவிர இன்னொரு பொண்ணு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ அவங்க கொடுத்தா அங்கே கொடுத்தா அந்த பிரிவினைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராமதாஸ் ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி. சந்திரசேகருக்கு என்ன பிரச்சனை? யாருமே இல்லை அவரை தவிர. ஆனால் அவர் இன்னைக்கு நெருங்க முடியாமல் இருக்குன்னா எப்படி ஒரு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது பத்திரிகையாளர் உங்களால் யூகிக்க முடியாதா? அப்போ நான் எப்படி, நானும் ஒரு கிள்ளைக்கிற மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆள், என்னுடைய சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் நான் அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அடங்கி போகிற ஆள் கிடையாது. அது மட்டும் உண்மை. நீங்கள் வந்து பாருங்க, மிகப்பெரிய சக்திகள் செய்யாததெல்லாம் என்னுடைய காலத்துக்கு பிறகு அது பேசப்படும். அத்தனை கல்வெட்டுகள் அங்கே இருக்கிறது. அதுக்காக தான் நான் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன். தர்மம் வெல்லுமா, நியாயம் வெல்லுமா, இல்லை துரோகங்கள் வெல்லுமா, கவர்ச்சி வெல்லுமா என்பது கடவுள் சொல்லட்டும். கடவுள்கிட்ட, பத்திரிகையாளர்கிட்ட, உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். என்ன சார் இந்த சூழ்ச்சிகள் இருக்குல்ல சார் உங்களுக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்கா, அது அப்படி இப்படின்னு இப்படி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது அது வருங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? காலங்கள் அதான் நல்லவர்கள், அதாவது நல்லவர்கள் கூட போய் சேரணும் சார். நல்லது சொல்லவங்க வேணும் சார். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன் சார், இவ்வளோக்குள்ளே நீங்கள் கேட்குறனால கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னுடைய ஆளுமை சக்தியில் ஒரு தனிநபராக, அதாவது பெரிய கட்சியிலேருந்து எல்லாம் செய்திருக்கலாம், தனிநபராக இன்றைக்கி அவ்வளவு ஒரு பெரிய ஒரு படைகளையோ பெரிய ஒரு சக்தியையோ பெரிய நடுநிலையாளர்களை ஈர்ந்து வச்சிருக்கிறேன். அந்த என்னுடைய ஒரு செல்வாக்கு வந்து எந்த எம்ஜிஆர் எப்படி எதிரியாக இருந்தாலும் கூட இழுத்துக்கிடுவார். கலைஞர் எப்படி சாதுரியம், எதிரியாக இருந்தாலும் அவங்க கட்சிக்கு பலம் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அங்கே காவலன் மாதிரி, ஊர் காவலன் மாதிரி வேணும். அப்போ ஏன் என் பேர் அங்கே அடிபடாமல் இருக்குது? நான் கேட்குறேன், உங்ககிட்டே கேள்வி கேட்குறேன், நீங்களே எழுதுங்க. நீங்கள் தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ஊருத்துக்கும் அந்த இடத்துல வெற்றி பெறணுங்கிறதுனா ஒரு தலைவருக்கு எண்ணமாக இருக்கும். ஒரு சிஎம் ஆகணும்னா எல்லா இடத்துலையும் போய் ஜெயிக்கணும். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்ட எல்கைகள் எல்லாம் என்னுடைய செயல்களும் திட்டங்களும் அங்கே மிகப்பெரிய அளவில் கொண்டு சேர்த்துருக்கேன். வெறுமனே அவர் வந்து அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், வந்தால் பண்ணுவாருங்கல்ல, செய்து காட்டியாச்சு. எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், படைபலமும் இல்லாமல் செய்து காமிச்சாச்சு. அவர் சொன்னார்ல, வள்ளலார் அவங்க பேரவை தலைவர் இருக்கார், அவர் சொல்கிறார், நான் சொல்லலை. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க அங்கே போய். அப்போ என்ன மாதிரி ஒருத்தரை பயன்படுத்தணும் பிற கட்சிகள்லாம் விரும்புகிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் யாருக்கிட்டையுமே பிடி கொடுக்கல. என் தலைவன், நான் வாழ்க்கையை ஒருத்தனுக்காக வாழ்ந்தேன், அவனுக்காகவே தியாகம் செய்தேன், அவருக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஏன் இப்போ எல்லாத்தையும் தேடி போகிறீங்க இல்லையா? நான் இப்போ கேட்குறேன் சார், தமிழா பாண்டியன் வந்து எழுதுறாரு, பத்திரிகையில் பேசுகிறாரு. பிடி செல்வகுமார்ங்கிறவர் இருக்கும்போது தான் நம்பர் 1ல் அவர் வந்தார். ஏஆர் ரஹ்மான் நம்பர் 1ல் வந்தார். விஜய் ஆண்டனி பெரிய ஹீரோ ஆனார். விஜய் சேதுபதி ஹீரோ ஆனார். பிடி செல்வகுமார் இருந்தார். வியூகம் வகுப்பதில் பிடி செல்வகுமாரோட பெரிய ஆளாக ஒரு பிரசாந்த் கிஷோர். பீகாரில் டெபாசிட் இழக்கிற ஆளை கொண்டு 10,000 கோடியை கொடுத்து அவனை கொண்டு சேர்க்குறீங்க வியூகம் வகுக்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊரில் என் மண்ணின் புவியியல் அமைப்பு, கட்டமைப்பு, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்ன விட அவர் சொல்கிறார் 10 மடங்கு சமம் அப்படின்னு. நீங்கள் வேணா எல்லாம் பேட்டிகளில் இருக்க, அதை வேணா பாருங்க. பிரசாந்த் கிஷோரோட 10 மடங்கு வீராதி வீரன், திறமையாளன் பிடி செல்வகுமார்னு பேசியிருக்காரு. உங்களுக்கு அது தெரியும் சார். செல்வகுமார் சார் அதே மேடையில் தான் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவையும் பாஜகவையும் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவிகே விஜயை வந்து கலப்பை மக்கள் எதிர்க்குமோ ஒருவேளை எலெக்ஷனில், தேர்தலில்? இல்லை, எதிர்க்கணிலாம் சொல்லலை சார். என்ன சார், எனக்கும் ஒரு தன்மானம் இருக்கலாம் சார். உங்களை சேர்க்கவே இல்லைன்ட்டாங்க, அப்போ ஆப்போசிட் தானே ஆகுவீங்க. அது காலத்தின் கட்டாயம் தான். நான் இன்னைக்கு வர நான் இதுக்கு இல்லை. என் தலைவன், நான் அவரை நேசிக்கிறேன். விஜயை வந்து நான் வளர்த்து விட்டவனை எப்படி சார் நான் வந்து அவரை குறை சொல்லுவேன்? நான் அவரை வளர்த்து விட்டோம் சார். வீட்டுக்குள்ளே சாப்பிட்டவங்க, ஒரே குடும்பத்திலிருந்து குடும்பத்தை கடைசி வரை பிரிக்காமல் இருந்தவன். நான் இருக்கிற ஏதாவது நெகட்டிவான நியூஸ் வந்துதா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா ஒரு மேடையிலேயே அதிமுக இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்ற மறைமுகமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கலப்பை மக்கள் வந்து ஒருவேளை உள்ள சேர்க்கலை அப்படின்னா எதிர்த்து நிற்குமா? விஜயை பற்றி கிழிக்குமா தேர்தலில்? சார், தேர்தலில் வந்து இன்னைக்கு வரை நான் முடிவு எடுக்க முடியாத சூழலில் தான் இருக்கேன். தேர்தல் நிற்காம கூட போகலாம், ஆனால் கண்டிப்பாக நான் நிற்பேன். ஏன்னா என்னுடைய மக்கள் அனைவரும், அதாவது நீ வந்து அதிகாரம் இல்லாமல் இவ்வளவு செய்கிற, நீ அதிகாரத்துக்கு வந்தால் பிடி செல்வகுமார் என்ன செய்வார், அவருடைய ஆளுமை என்ன அப்படின்னு அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கண்டிப்பாக வரணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் நான் வாரேன், என்னையும் சேர்த்துக்கிடுங்க. ஏன்னா விஜய் சாரை பற்றி உங்களுக்கு தெரியும்,
அவருடைய வளர்ச்சிக்கும் அவருடைய அந்த ஏற்றத்துக்கு நான் ஒரு காரணமாக இருந்தது. என்னுடைய முதல் தளபதி அவர் தானே சொல்லி சந்திரசேகரும் பேசியிருக்காங்க, விஜயும் பேசியிருக்காங்க. எல்லா மேடைகளும் உங்களுக்கு தெரியும், 9 மேடையில் முதல் எல்லா மேடைகளிலும் பேசியிருக்காங்க. அப்போ அந்த முதன்மை தளபதி ஏன் வீழ்த்தப்படுகிறான்? சரி, இன்னைக்கு வர நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கேயா நான் அவ்வளோ பெரிய ஒரு ரவுடியா, இல்லை தவறானவனா, இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறவனா தெரியாது இல்லையா? சரி, நான் தப்பே பண்ணியிருக்கட்டும் சார், என்ன மன்னிக்க கூடாதா? அப்படி என்ன தப்பு பண்ணிவிடுவேன்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆகி போச்சு சார். சரி, என்ன ஏன் மன்னித்து ஏன் உள்ளே எடுக்கக்கூடாது? எம்ஜிஆர் எத்தனை வரை மன்னிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, கலைஞர் எத்தனை வரை மன்னிச்சிருக்கிறாரு, என்ன ஏன் மன்னிச்சு எடுக்கக்கூடாது? கடைசி வரை அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படியே தவறு பண்ணியிருந்தால் கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஏன் நீங்கள் எனக்கு மன்னிப்பு தரக்கூடாது? என்ன மாதிரி ஒரு வீரனை இழக்க ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? நான் எதிர்கூடாரத்தில் போய் அங்கே பணியாற்ற எனக்கு பிடிக்கல. என்னை கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, 3 கட்சியிலுமே என்னை கூப்பிட்றாங்க, அதுதான் உண்மை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி அதை உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பத்திரிகையிலும் எழுதியாச்சு, கலப்பை மக்கள் இயக்கம் பிடி செல்வகுமாருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் அங்கு வின் பண்ண முடியாதுன்னுட்டு புள்ளி வரத்தோட போட்டு விட்டாச்சு. சரி, ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு என்ன தயக்கம்? யார் தடுக்கிறாத? எதிரியா இருந்தா கூட ஒரு செந்தில் பாலாஜி ஏன் அதிமுக இருக்கவர் டிஎம்கேல எடுக்கிறாங்க, டிஎம்கேல இருக்கிறவர் ஏன் ஏடிஎம்கேல எடுக்கிறாங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏன் பிஜேபியில் எடுக்கிறாங்க? திறமையாளர்களோ யாரோ ஒருத்தன் அந்த தொகுதியில் வில்லனா இருக்கவன், சாமர்த்தியம் உள்ளவனை எடுக்கிறது தான் சாதுரியம். ஏன் என்ன எடுக்க உங்களுக்கு தயக்கம்? சார் இப்போ என்ன சார், இப்போ எப்பவுமே நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விஜய் ரசிகர் மன்றத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தீங்க, நீங்களும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து. இப்போ வந்து அந்த கட்டுக்கோப்பு இருக்கா? இப்போ வந்து நீங்களே பார்ப்பீங்க சோஷியல் மீடியாவில் எல்லாரும் சொல்கிற விஷயம் தான், அவங்க ஒரு கட்டுக்கோப்பை கிடையாது, எது சொன்னாலும் மீறி அந்த ரேம்ப் வாக்கில் ஏறுவாங்க. என்ன பெண்களை வந்து மாநாட்டை கூட்டின்னு வரக்கூட சொன்னால் கூட கூட்டின்னு வராங்க, குழந்தைங்களும் கூட்டின்னு வராங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் சொல்கிறேன் தலைவனோட சார், இது நீங்கள் தம்பி, நம்ம வந்து என்னுடைய பார்வை வேற, உங்கள் பார்வை வேற, அவர் பார்வை வேற. என்னுடைய பார்வையாக இருந்திருந்தா நான் ஒழுக்கத்தோடு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தம்பி, ஒரு நிமிஷத்தை கேளுங்க. விஜய் அவங்க தந்தையார் ஒரு ரொம்ப சிக்கனமானவர், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து விஜய் வந்து ஏதாவது நாங்கள் அப்போவே ஒரு இயக்கம் தொடங்கலான்னு, கலப்பை மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கலான்னு சொன்ன உடனே மாநாடு போடணுங்க. மாநாடு போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை. நேரு ஆஸ்கர் ரவி வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணனார். அப்போ பாருங்கள் என்ன சாதுரியம் என்று பாருங்கள். ஆடியோ ரிலீஸ் பண்ணோன்னா எவ்வளோ சார் பட்ஜெட்டுன்னு? 1.5 லட்சம் அப்படின்னாரு. சார் ஒரு 3 லட்ச ரூபா தர முடியுமா அப்படின்னு. என்ன எதுக்கு அப்படின்னாரு. நான் ஒரு திறந்த வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்சம் பேரை கூட்டுறேன், ரசிகர்கள் பப்ளிக்கை கூட்டுறேன். ஒரு மாநாடு மாதிரி ஆக்கி அங்கே ரிலீஸ் பண்ணுவோம் ஆடியோவை. வேலாயுதம் படம் அப்படி தான் ரிலீஸ் பண்ணேன். ஒரு மாநாடு நடக்கிறது, 5 பைசா ஒரு ஹீரோவுக்கு செலவு கிடையாது. ஒரு இடத்த கிரவுண்டை ஃப்ரீயாக வாங்குற சிஎஸ்சி கிரவுண்டு, அப்படியே அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் அப்படியே கமிஷனர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்குறேன், எல்லாம் செக்யூரிட்டியும் கரெக்ட் பண்ணுறேன். ஒரு ஆளு கிடையாது என் கூட. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் என்ன செய்தேங்கிறத சொல்கிறேன் தம்பி. இது வந்து ஒரு இப்படி அவருக்கு சாதுரியமாக வேலை பார்ப்பதற்கு தெரியணும்ல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியணும். நான் என்ன செய்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணும் சார். கட்டுக்கோப்பாக இருக்காங்க இல்லைங்கிறத நான் சொன்னாம எனக்கு திரும்ப அவருக்கு எனக்கு இதை பிரச்சனையை உருவாக்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்க சார். சார் எங்க சார் திரும்ப இப்போ சார் பெரும்பாலும் மக்கள் நாம பத்திரிகையாளர் இல்லை பிடி செல்வகுமார் சார், பெரும்பாலும் மக்கள் நல பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படும், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்படும், ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு அரசியல் கட்சியாக மாறும். ஸோ இந்த கலப்பை இயக்கம் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சியாக மாறுமா? கண்டிப்பாக அரசியல் இயக்கமாக மாறும். அதுக்குள்ள எல்லா இதுவும் என்கிட்ட இருக்குது, துணிச்சல் இருக்குது. நான் சொல்கிறேன் இல்லையா, வீழ்ந்து போவேன்னு சொல்ல அந்த பீனிக்ஸ் பறவை வந்து உங்களுக்கு உதாரணமாக சொன்னேன். பத்திரிகையாளர்கள் யாரும் அவ்வளோ ஈஸியாக, எல்லாருக்குள்ளேயும் உங்களுக்குள்ள திறமை உண்டு. நான் ஒரு பத்திரிகையாளன், எப்படி என்ன வீழ்த்த முடியும்? தனிநபராக தானே போராடிட்டு இருக்கேன். இப்போ யாருடைய பேக்ரவுண்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். தனிநபர், இது தனிநபரின் படை. என்கிட்ட வேணால் கொஞ்சம் படையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் நீங்களே பேசுகிற அளவு உங்கள் கை எப்படி எழுதுக்கு வரும். இப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்கிற வரலாறு என்னன்னா தெரிஞ்சே சிலவங்க தப்பு பண்ணுவாங்க. இவரை இப்படி நம்ம போயிட்டா அவங்களுக்கு அவங்க இது போயிடும். ஒன்று அதான். இப்போ நம்மளை மாதிரி ஒரு சிந்திக்க தெரிஞ்சவன், நல்லா பேச தெரிஞ்சவன், உண்மையை சொல்ல தெரிஞ்சவன், கட்டுக்கோப்பாக கட்டமைப்பை உருவாக்க தெரிஞ்சவன். கட்டமைப்பை நம்ம தானே உருவாக்கணும். இப்போ இந்த 4-5 வருடமாக என்ன அவர் மேலே போயிட்டாரு, அதை அறுவடை செய்வதற்காக வரப்பட்டவர்கள். பறவைகள் அங்கே தண்ணீரோ அங்கே எல்லாம் வற்றி போயிட்டா அற்ற நீர் பறவை போல் அவ்வளோ பறந்து போயிடும். நாங்கள்லாம் எல்லா கஷ்டத்திலையும் நின்றவங்க.
எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் காவலன் படத்தில் 1000 பிரச்சனைகள், ஆளுங்கட்சினால அத்தனை பிரச்சனைகள், ஒரே ஒரு ஆள் என்ன மட்டும் தான் விடுவாங்க, முன்னில் நில்லு கர்ணன் மாதிரி நில்லுன்னு என்ன தான் விடுவாங்க, நான் தான் நிற்பேன். அது படம் ரிலீஸாக இருந்தாலும் சரி, படத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி படத்துக்கு பிறகு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அங்கே நின்றவன் பிடி செல்வகுமார் தான். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அவர் ஒரு காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலேயாவது ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் தேவை தானே. நம்ம ஒன்றும் தேவதூதர்கள், நம்ம எல்லாம் உச்சத்திலிருந்து கீழே குதிச்சவர்கள் அல்ல. அது என்னைக்காவது எல்லாருக்கும் தெரியும். இல்லை கூட இருப்பவர்கள் ஏதாவது மாறுவாங்க, அந்த மாற்றங்கள் நிகழும்போது நிச்சயமாக நம்ம அவங்க கூட பயணப்படுவோம் என்பது தான் என்னுடைய எண்ணம். ஆமாம். சார் நான் பலா இல்லை என்ன சார், அடுத்த ஷோக்கு டைம் ஆச்சு சார். சரி, ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு கேட்டிருக்கேன். அதாவது எந்த காலமும் இதே போல் இருக்காது. இன்னைக்கு நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, துரோகமும் கிடையாது, நட்பும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும். நம்ம சேவை செய்கிறோம். அப்படி இல்லை என்றால் கூட காலம் தீர்மானித்தால் தனித்து நின்று கூட கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எது வேணாலும் செய்வேன். பைலான் சார் ஏதோ பேசணுங்கிறாங்க, பேசுவாங்க. அதாவது இங்கே இருக்கவங்களே செல்வகுமாரோட அதிகமாக தொடர்பு வச்சுருந்தவன் நான் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. யாராவது எனக்கு சீனியர் இருக்காங்களா? அவரை பற்றி அணுவாக தெரிஞ்சவர் நான். அவர் வந்து எந்த பிரச்சனையை தொட்டாலும், எந்த தொழிலை தொட்டாலும் அது மேன்மையை அடையக்கூடியவர். சோசியை பற்றி நடத்தி தமிழ்நாட்டிலே லாபம் சம்பாதிச்சார் அவர் தான். இல்லைன்னு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி நான் இப்போ உங்களை கேள்வி கேட்குறது என்னென்னா, நீங்கள் பத்திரிகையாளர், பத்திரிகை உரிமையாளர், நிருபர், பிஆர்ஓ, ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், தயாரிப்பாளர், இவ்வளவு பன்முகங்கள் கொண்ட உங்களுக்கு பிடிச்ச தொழில் எது? மனநிறைவை தந்த தொழில் எது? அம்மா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். கடைசியில் யார்கிட்ட நான் அவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை, எனக்கு பிடித்த தொழில் இப்பவும் சொல்கிறேன் சார். திரும்பவும் பத்திரிகை நிறுவனம் வந்து கேள்வி கேட்டு எனக்கு எழுத்து தான் ஆசை. ஆனால் சூழல் வந்து என்னை வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டு டைரக்டர் ஆகிடுச்சு. இன்றைக்கி கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக எனக்கு சர்வீஸ் இயக்கம் வந்துடுச்சு. இயக்கம் மூலமாக நிறைய தொண்டாட்டிட்டு இருக்கு. இது நல்ல மன திருப்தி இருக்குது. மீண்டும் எனக்கு பத்திரிகையாளராக வரணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது. அதான் உண்மை. நன்றி. நன்றி, நன்றி சார்.